புரியுதா உங்களுக்கு? அதான் நீங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமைக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஹீலிங் கிஃப்ட்ன்றது அடியாயிரும், மிராக்கிள்ஸ்ன்றது அடியாயிரும். ஏன்னா டிவைன் ஹெல்த்தில் இருக்கவனுக்கு ஹீலிங் தேவையில்ல, மிராக்கிளுங்க தேவையில்லை. அதனால் நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்றதே கிரேஸ் தான். எப்போவுமே அட்வான்ஸாக நிற்கிற கிரேஸ் தான். கிரேஸ்க்குள்ளே நீங்கள் போக 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 வரங்கள் எல்லாம் தட்டி விட்டு வரங்கள் தேவைப்படாத ஒரு இடத்துக்கு கிருபை உங்களை அழைத்து செல்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. தேவையில்லை என்று நான் சொல்லவில்லை. அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட் தான் வரங்கள். அதான் தீர்க்க தரிசனம், இது எல்லாமே கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் தேவையில்லைன்றாரு. குறைவுள்ளது. வரங்கள் எப்பவுமே உயிர்த்தெழுந்த வல்லமைக்குள்ள ஜனங்கள் போகிற வரைக்கும் தான் வரங்கள். அதுக்குள்ள மக்கள் போயிட்டாங்கன்னா வரங்கள் தேவைப்படாத இடத்துக்கு நீங்கள் வருகிறீர்கள். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களில் வெளிப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இருக்கீங்களா? 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 உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மில் உயிர்த்தெழுந்த வல்லமையை பார்க்கும்போது இந்த உலகம் உண்மையான கடவுளை பார்க்கிறது. உங்களில் உயிர்த்தெழுந்த வல்லமையை பார்க்கும்போது ஏத்திஸ்ட் யாரு? நாத்திகர்கள். நாத்திகர்கள் ரைட் தானமா? நாத்திகர்கள் தேவனை அறிய ஆரம்பிக்கிறார்கள். நாத்திகர்கள் நல்லவர்கள் தெரியுமா? ஏன் கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க சொல்லுங்க? அவன் நல்லவன், அதனால கடவுள் இல்லைன்றான். மதவாதி கெட்டவன், அதனால மக்கள் அழியும் போது கடவுள் இருக்காருன்றான். ஆனால் அவன் நல்லவன், அவனுக்குள்ள அன்பு இருக்கு, அதான் சொல்றான் இவ்வளவு மக்கள் அடி வாங்குறாங்களேடா, அப்ப கடவுள் இருக்க மாட்டாரா? ஏன்னா கடவுள்னு இருந்து அவர் நல்லவர் தான்டா, இல்லை நடக்காதரான்றான் அவன். கையத்தட்டு. அதெல்லாம் என்ன சொல்றான்? கடவுள் இல்லைன்னு நாங்க சொல்ல சார், இருந்தா நல்லதுன்ற சார். அந்த கடவுள் இல்லைன்றாங்க. அவன் மக்கள் நல்லா வாழணும்னு நினைக்கிறான் நாத்திகவாதி. ஆனா நடக்கிறது எதிர்மறையா நடக்குது. அதனால இவன் என்ன சொல்றான்? நானே மக்களை இவ்வளவு நேசிக்கும் போது கடவுள் எப்படா நேசிக்காம இருப்பாருன்றான். அதனால கடவுள் இல்லை என்று முடிவுக்கு வரான். ஆனா இவன் சொல்லுகிற இந்த வறுமை, வியாதி, மரணம், இது எல்லாம் இல்லாத உலகத்தை நீங்கள் காட்டும் போது கடவுள் இருக்கிறார் என்கிற இடத்திற்கு அவர்கள் வருகிறார்கள். This is the right time to show the image of resurrection to the world. இதுதான் சரியான நேரம். இந்த உலகத்திற்கு உயிர்த்தெழுந்த வல்லமையின் சாயலை காட்டுகிறதற்கு சரியான நேரம். இந்த உலகம் பார்க்கட்டும், இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆமென். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த வல்லமை என்பது மரணமற்ற, வியாதியற்ற, கண்ணீரற்ற, வறுமையற்ற ஒரு வாழ்வோடு இருக்கிற தொடர்பு. அதான் பரலோகத்துக்கு வந்து சொல்லலாம், இனி அலறுதல் இல்லை, இனி கண்ணீர் இல்லை, இனி துக்கம் இல்லை. ஏன்னா மரணத்தோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நீ உயிர் தெழுந்துட்டீங்க, அதனால இனிமே உங்களுக்கு இதெல்லாம் கிடையாது. பரலோகத்தில் இது கிடையாது. ஆமென் சொல்லுங்க. பரலோகத்தில் கிடையாது. அதனால பரலோக ராஜ்யத்திலையும் இது கிடையாது. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்திலையும் இது கிடையாது. பரலோகம் என்பதும் பரலோக ராஜ்யம் என்பதும் பரலோகத்தின் கண்ட்ரோலில் இருக்க தான் பரலோக ராஜ்யம். அதை புரிஞ்சுக்கணும். பார்க்க நீங்கள் வந்து போர்டிங் ஆகிற போகும்போது ஃப்ளைட் அங்கே நிற்கும். சில நேரங்களில் நம்ம போய் ஃப்ளைட்டில் ஏறுறோம். சில நேரம் ஏரோ பிரிட்ஜு என்ன செய்யுது? நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து அந்த ஏர்போர்ட்டில் இருக்கீங்க, அப்படியே ஏரோ பிரிட்ஜ் வழியாக போனீங்கன்னா அது அப்படியே எங்கே கொண்டு போகுது? உங்களை நேராக ஃப்ளைட்டில் வாசலில் போய் முடிஞ்சிருது. ஃப்ளைட் அங்கே நிற்கும், நான் இங்கே இருப்பேன், எங்கள் 2 பேரும் பிரிட்ஜ் இணைக்குது. இப்போ நான் ஏரோ பிரிட்ஜுக்குள்ளே கால் வச்சுட்டேனாலே நான் ஃப்ளைட்டோடைய தாக்கத்துக்குள்ளே என்ன செஞ்சுட்டேன்? வந்துட்டேன். இங்கே வந்துட்டு நான் ஃப்ளைட்டுக்குள்ளே போகாமல் இருக்க முடியாது. ஏன்னா நான் ஃப்ளைட்டுக்குள்ளே ஆல்மோஸ்ட் ஏறிட்டேன். இப்போ அந்த ஃப்ளைட்டு தான் ஹெவன்னா, இந்த ஏரோ பிரிட்ஜ் தான் கிங்டம் ஆஃப் ஹெவன். ஆமென். நான் உள்ளே வந்து விடுகிறேன். உள்ளே வந்தோடனே அப்படியே நான் ஃப்ளைட்டுக்குள்ளே போயிடுறேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் ஏரோ பிரிட்ஜுக்குள்ளே வந்துட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். இனிமேல் போயிடுவேண்ணா சார்? இல்லை, வந்துட்டீல, இனி போயிடுவேன். அதனால தான் மனம் திருமணம்னே பரலோகம் கைத்தட்டிடுது. எப்போ கைத்தட்டணும்? பரலோகத்துக்குள்ள வரும்போது தானே கைத்தட்டணும். ஆனால் ரட்சிக்கப்பட்டவே கைத்தட்டிருச்சு. ஏன் சார்? அவன் ரட்சிக்கப்பட்டானாலே பரலோகத்துக்கு வந்த மாதிரி தாண்டான்றாரு. கட்டவே இல்லை அந்த ஏரியா. புரியுதா? கோல் போட்டவுடனே கைத்தட்டுவீங்களா? ஒன்றுமே இல்லை சார். நம்பியார் வந்து என்ன செய்கிறாரு? சாவித்திரியை கெடுக்க போகிறாரு. உடனே கத்துறான் அந்த அம்மா, என்னை காப்பாற்றுங்க. பக்கத்தில் 4 பேர் கலை எடுத்துக்கிட்டு இருக்கேன், அவங்களுக்கு கேட்கல. ஆனால் அவங்கள தாண்டி எம்ஜிஆர் அங்கே உட்காந்துருக்காரு. அவர் கேட்டுச்சு. உடனே எம்ஜிஆர் என்ன செய்யற அப்படின்ட்டு டக்குன்னு
ஆலமர கிளையை எடுத்து பிடிச்சி அப்படியே வராரு. சர் எம்ஜிஆர் திரும்பி வந்த உடனே மக்கள் என்ன செய்கிறாங்க? அங்கே நான் சொன்னேன், இன்னும் நம்பியார் அடிக்கலை, இன்னும் சாவித்திரி கிடையாது. அவர் எம்ஜிஆர் யாருப்பா? சரோஜா தேவி. கரெக்டு. சரோஜா தேவி இன்னும் காப்பாற்றலை. ஆனால் ஏன் கை தட்டுற? சார் எம்ஜிஆர் வந்தாலே சரோஜா தேவி காப்பாற்றுற மாதிரி தான் சார். அப்படிதான் நீ ரட்சிக்கப்பட்டாலே பரலோகத்துக்கு வந்த மாதிரி தான் சார். இல்லையா? ஆனால் இவர் என்ன செய்வார்? நம்பியார் அடித்து துரத்திட்டு அடுத்து நம்பியார் பண்ணுற வேலை இவர் பண்ணிட்டு இருப்பார். அது வர விஷயம். இப்போ நான் என்ன சொல்ல என்ன சொல்ல வரேன்னா, உன்னைக்கே நம்பியார் ரொம்ப நல்லவர், பாவ சபரிமலைக்கெல்லாம் போறாரு, அவரை உள்ளனா கட்டுறாய். இவர் பார்த்தா ஹீரோமா இருப்பார், உள்ள அம்புட்டு சாட் வில்லத்தனம் பண்றது இவர் தான். என் அன்புக்குரியவர்களே, இப்ப ஹீரோவை காட்டணும்னு நீ கை தட்டிடுறீங்க. ஏன்னா ஹீரோ வந்த பிறகு அவர் தோத்து போனதா சரித்திரமே இல்லை. ஒரே ஒரு படம் தான், மதுரை வீரன். மதுரைனாலே வீரன் அர்த்தம். மதுரை வீரன் ஒருத்தர் இருந்தான். அந்த படம் எடுத்து எம்ஜிஆர் காட்டினாங்க. எம்ஜிஆர் நடித்த எந்த படத்துலையும் சாகவே இல்லை. செத்ததை பார்த்துருப்பீங்க, சாகவே மாட்டார். மதுரை வீரனில் நடந்த கதை, மதுரை வீரனே செத்துடுறாரு. அப்போ அவர்கிட்ட சொல்கிறாங்க, மதுரை வீரன் செத்துருக்காரு. இல்லை, அவர் நான் சாக மாட்டேன்றார். சார் நீங்கள் தான் சார் மதுரை வீரன். இல்லை, நான் சாக மாட்டேன்றாரு. அப்போ மதுரை வீரன் கதையை மாற்ற முடியாது. அப்போ ஒன்று செய்யுங்க, செத்த மாதிரி காட்டின பிறகு திரும்ப நான் ஆவியாக ஒரு டூயட் பாடுவேன். என்ன சொல்கிறீங்க? ஓகேன்றாங்க. படத்தை அப்படியே முடியுன்றாங்க. ஏன்னா மக்களுக்கு என்ன சொல்கிறாங்க, எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் உயிரோடு தான் இருக்கணும். நாங்கள் என் அன்புக்குரியவர்களே நல்லா புரிஞ்சுக்காங்க. ஹீரோ வந்த உடனே வெற்றி வந்த மாதிரி. அப்படித்தான் நீ ரட்சிக்கப்பட்டினாலே பைபிள் சொல்லுது, பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஏனென்றால் களத்திலே இயேசு வந்து விட்டார். கையை தட்டு நல்லா. ஆமென். சோ என்ன தேவை? உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த சாயலை இந்த உலகம் பார்க்கும்போது என் அன்புக்குரியவர்களே, வேதம் அதை நமக்கு வாக்கு பண்ணுகிறது. வறுமையற்ற ஒரு வாழ்வு, மரணமற்ற வாழ்வு, வியாதியற்ற வாழ்வு, கண்ணீரற்ற வாழ்வு, ரட்சிக்கப்பட்ட உடனே அது உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணப்படுகிறது. Beloved brother and sister, இந்த காலை வேளையில், இந்த மதிய வேளையிலே உங்கள் எத்தனை பேர் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை பெறுவதற்கு விரும்புகிறீர்கள்? அந்த வல்லமை வெளிப்படுவதற்கு விரும்புகிறீர்கள்? சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுங்க. We have entered into yes enter into the kingdom of God, the power of God, the domination of God. Amen. We have entered into the kingdom of heaven, the power of heaven, the influence of heaven, the domination of heaven, the impact of heaven. பரலோகத்தோட இம்பாக்ட் உங்களுக்கு. உங்க சரீரத்தில் யாராவது ஒருவர் இப்பொழுது பலவீனம் உள்ளவர்கள், நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு சுகம் வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால் நீங்கள் இருந்த இடத்துல எழுந்து நில்லுங்கள். I want to release God's the power of resurrection and you are going to be healed right now in Jesus name. யாரா இருந்தாலும் பரவாயில்லை, உங்கள் சரீரத்தில் இப்பொழுது அடுத்த வாரம் நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது என் சரீரத்தில் இடுப்பு வலி அல்லது ரொம்ப கிரானிக்கா ரொம்ப நாளா இருக்கிற சிக்னஸ் ஏதாவது இருந்தால் உயிர்த்தெழுந்த வல்லமை. ஆமென் 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 ஆமென். கண்களை மூடிய நிலைமையிலே ஆமென். பிரைஸ் காட். ஹalleluya. ஓ ரிபாலா சந்துரா பாலாதியாங்க. நான் செய்திக்குள்ளே போவதற்கு இடையிலே, செய்திக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். In between my message I want to release the power of resurrection in the name of Jesus. Yes, Holy Spirit. Oh, according to the word of God, we have entered into the kingdom of heaven. We have entered into the impact of heaven. We have entered into the influence of heaven. பரலோகத்தின் இன்ஃப்ளூயன்ஸ் நாங்கள் வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது நின்று கொண்டிருக்கிற இந்த நபர்களுடைய வாழ்க்கையில அந்த வல்லமை கட்டவிழ்க்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினால் இப்பொழுதே சரீரத்தில் ஒளி வல்லமை பாய்ந்து சுகப்படுத்துவதாக. Let them be healed by the power of resurrection. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகமளிக்கிற வல்லமையினாலே இவர்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுகப்படுத்தப்படுவார்களாக. In the name of Jesus. கர்த்தருடைய வல்லமை இவர்களை சுகப்படுத்துவதாக. ஓ, உயிர்த்தெழுந்த வல்லமை பரலோக ராஜ்யத்துக்குள் வந்திருக்கிறவர்களை தாக்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது சுட்டரிக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. கரங்களை தட்டி தொடர்ந்து செய்திக்குள் கடந்து சொல்வோம். நீங்கள் உயிர்த்தெழுதலின் சாயலோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பைபிள் சொல்லி பாருங்க, இணைக்கப்பட்டு இருப்போம். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கிறீர்கள் தான். நான் ஏன்றதை நான் தெளிவாக சொல்றேன். நீங்க இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்க. நான் உயிர்த்தெழுந்த அந்த சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறேன்.
ஆதியாம் நடந்ததை சொல்லுது. புதிய ஏற்பாடு நிருபங்கள் நம் எப்படி நடக்கணும்னு சொல்லுது. வெளிப்படுத்துதல் நடக்க போகிறத சொல்லுது, அதில் நடந்ததும் இருக்குது. இப்போ என்னென்னா, ஏன் வெளிப்படுத்தல் வச்சுருக்காரு தெரியுமா? இனிமேல் நடக்க போகிறது என்பது மட்டுமல்ல, இனிமேல் நடக்க போகிறது எல்லாம் சொல்லுங்கள். யார் சொன்னது? எழுதுனது யார்? யோவான். எப்போ எழுதினார்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினார். இனிமே நடக்க போகுதுன்னு. அவர் இனிமேனா அது எப்போ? அவர் என்ன சொல்ற? இனிமே நடக்க போகுது. எங்கே நடக்க போகுது? ஓன்ட்ட நடக்க போகிறத நான் எழுதுறேன். வெளிப்படுத்துதல் பரலோகத்தை பற்றி எழுதுகிறது. ஏன் பரலோகத்தை பற்றி நாம் இங்கு படிக்க வேண்டும்? பரலோகத்துக்கு போகும்போது பார்த்துக்கலாமே. மை பிலவட் பிரதர் அண்ட் சிஸ்டர், இந்த காரியங்கள் எல்லாம் நடக்க போகுதுன்னா எங்கே அர்த்தம்னா உனக்குள்ள நடக்க போகுது. இனிமே இயேசு மரிச்சாரு, உயிர் தெழுந்துட்டாரு. இப்போ நான் வெளிப்படுத்தல் எழுதுறேன். என்ன எழுதுனா, உயிர் தெழுந்த இயேசு உயிர் தெழுந்ததுனால இனிமே உங்களுக்குள்ள நடக்க போகிறத நான் எழுது. கையை தட்டுக்கா சார். பிரைஸ் காட். அல்லேலூயா சொல்லுங்க. உயிர்த்தெழுதலின் சாயல் உங்களில் வெளிப்பட வேண்டும். அப்ப எப்ப அது வெளிப்படுமா? நல்ல வாசிங்க. மரணத்தின் சாயலில் நீங்கள் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் நீங்கள் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நீங்கள் இணைக்கப்பட்டிருப்பீர்கள். கை தட்டுங்க. இப்ப உயிர்த்தெழுதலின் சாயல்னா என்ன நீங்க தெரியணும்னா, மரணத்தின் சாயல்னா என்னன்னு தெரியணும். அதில் நான் இணைக்கப்பட்டிருக்கேன். I am connected with the image of death of Christ. If you understand what is the connection of image of Christ's death, then I will understand the image of resurrection, or the power of image of the power of the image of resurrection. உயிர்த்தெழுந்த வல்லமையின் சாயலை நான் புரிந்து கொள்வேன். எப்பொழுது என்றால், நான் மரணத்தின் சாயலை இணைக்கப்பட்டிருக்கிறதை புரிந்து கொள்ளும் போது. எல்லாம் 2 வார்த்தை வருகிறது. எல்லாம் சொல்லுங்க. மரணத்தின் சாயல், உயிர்த்தெழுதலின் சாயல். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? கை தூக்குங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா? கை தூக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்படி இறக்காதீங்க, கையை தூக்குங்கன்னு சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் எல்லாரும் அவருடைய மரணத்தின் சாயலில் ஏற்கனவே இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இந்த வாரம், அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் மரணத்தின் சாயலை பற்றி நான் பேச போகிறேன். அதை நல்லா புரிஞ்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உயிர்த்தெழுதல் சாயலை என்னன்றதை ஆட்டோமேட்டிக்காக உங்கள்ட்ட வெளிவர ஆரம்பிக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையின் வல்லமையை புரிந்து கொள்வதற்கு ரோமர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம். ஒரு நிமிஷம். கிருபை பெருகும்படி பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லலாமா? எல்லாம் சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. இல்ல கிருபை பெருகும்படி இல்லை. இந்த வசனத்துக்கு பலமுறை அர்த்தம் சொல்லியிருக்கிறேன். இப்பவும் அர்த்தம் சொல்றேன். தெரியாதவங்களுக்கு சொல்றேன், கேட்டுக்காங்க. தொடர்ந்து நீங்க புரிஞ்சுக்கங்க. கிருபை பெருகும் படிக்கு பாவத்தில் நிற்கலாமா? இப்போ கிருபை பேசுகிறவன்ட்டுலாம் பேர் என்னன்னா, அப்போ பாவத்தில் பாவம் செய்யலாமா? கிருபைக்கு எதுக்குறவங்களுக்கு 2 கேள்வி தான் இருக்கும். என்ன கேள்வி சொல்லுங்க? அப்போ என்ன வேணாலும் செய்யலாமா? அப்போ எதுவுமே செய்ய வேண்டாமா? எப்படி? என்ன வேணாலும் செய்யலாமா? எதுவுமே செய்ய வேண்டாம். 2 கேள்வி தான் இருக்கும். அவன் எந்த கேள்வி கேட்டாலும் இதெல்லாம் கனெக்ட் ஆகும். ஆனால் பைபிள் தெளிவாக சொல்லிருச்சு. 2 வாழைப்பழம் வாங்கியிருக்கேன்னு திரும்ப அதான் இதுன்னா உனக்கு தெளிவாக சொல்லியிருக்கு. ஏன் இந்த கேள்வி கேட்குறான்? பாவம் பெருகும்படி கிருபை பெருகும்படி பாவத்தில் நிற்கலாமான்னு கேள்வி கேட்குறான். ஏன் இந்த கேள்வி கேட்குறான் தெரியுமா? முந்தின வசனத்தில் பவுல் சொல்றாரு, பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகும் சொன்னா அவன் கேட்குறான், அப்போ கிருபை பெருகட்டும், நாங்கள் பாவத்தை பெருக்கிறோம் அப்படி சொல்லலாமா? கூடாதுன்னு அவன் சொல்லலை, முடியாதுன்னு அர்த்தம். இதுக்கு அர்த்தம் இது அப்புறம் வரேன். முதல்ல அந்த வசனத்துக்கு அவன் என்ன மாதிரி லைட்டில் அதை எழுதுனான்னு பாசுங்க. அவர் காதுன்னு சொல்றாரு, நீ லேதுன்னு புரிஞ்சுக்கிற. சார் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கான்னு நான் கேட்டேன். இப்போ இருந்தப்போ ஏன்னா ப்ரீச் பண்ண ஒரு இடத்துக்கு போகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடுவாங்க. நான் உடனே பிரேக்ஃபாஸ்ட்ன உடனே டக்குன்னு என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? 4 இட்லி.
தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், வடை. அவர் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் சொன்னார். நானாக பிரேக்ஃபாஸ்ட்னு இதை நினச்சிக்கிட்டேன். அங்கே போய் பார்த்தா குப்போ சிக்கோ டப்பா கக்கா என்னன்னு சொல்கிறாங்க. அது பார்த்தா வெறும் என்னடா கத்திரிக்காய்க்கு 4 கால் இருக்குன்னா அது ஆக்டோபஸ் சார், இது பாம்பு, தவளை, என்ன சொல்கிறீங்கன்றான். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்னு தான் சொன்னேன். அப்போ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லும்போது நீங்கள் ஒன்று நினச்சிருக்கீங்க, நான் ஒன்றை நினச்சிருக்கிறேன். அப்படித்தான் பவுல் எழுதும்போது கிருபை பாவம் பெருகிற இடத்தில் கிருபை பெருகும் அப்படின்னு சொன்னப்ப அவர் என்ன நினைச்சாரு? நீயா போயிட்டு வேற என்னத்தையும் நினைச்சிட்டு செஞ்சிடறதா? இல்லையா சொல்லுங்க. ஆமா, நம்ம வெள்ளம்னா மற்ற மண்டை வெள்ளம்ன்றோம், அச்சு வெள்ளம்ன்றோம். அப்படியே கொஞ்சம் தப்பி குமிழியை தாண்டி போனோம்னா வெள்ளம்னா அவன் என்ன சொல்றான்? தண்ணின்றான். ஒரே வார்த்தை 2 அர்த்தம் இருக்கு. அவர் என்ன சொன்னார் நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகுமா? பெருகும் சார். பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகும். ஏன் பெருகுது அதை சொல்லு. அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய பொட்டல் காடு இருக்குது. திடீர்னு பார்த்தா கீரி நிறையா வர ஆரம்பிச்சு. கீரி எல்லாம் காட்டில் தான் பார்ப்போம். என்னடா கீரி ஏரியாவுக்குள்ளே திடீர்னு பார்த்தா இதான் கீரினா, ஓ கீரியா, ஏன் கீரி பெருகுது? கீரி வர எண்ணிக்கை அதிகமாகுது அப்படின்னு கேட்டால் அப்புறம் தான் சொல்கிறான், இந்த ஏரியாவில் பாம்பு அதிகம். பாம்பு பெருகின இடத்தில் கீரி பெருகிறது. ஏனென்றால் கீரியும் பாம்பு சேர்ந்து டூயட் பாடுவதற்கு அல்ல. கையை தட்டு. பாம்பு பெருகின இடத்துல கீரி ஏன் பெருகுதுன்னா, கீரி பாம்பை காலி பண்ணி ஏரியாக்குள்ள பாம்பே இல்லாம ஆக்குறதுக்கு கீரி பெருகுது. அப்படியே உன்னில் பாவம் பெருகும் போது கிருபை ஏன் பெருகிறது என்றால், அது பெருகி பாவத்தை அழித்து வந்துருக்க கூடாது. கையை தட்டணும். ஆமே. பவுல் அந்த லைட்ல எழுதுறாரு, பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெறுகிறது. ஏனென்றால் கிருபை பெருகி பாவத்தை கவ்வி முழுங்கி அழிக்கிறது. இப்ப சொல்லுங்க, கிருபை பெருகட்டுமா? கையை தட்டு. இவன் என்ன சொல்றான்? சார் கிருபையை ரொம்ப பேசாதீங்க சார், பாவம் ரொம்ப செய்வான் சார் அப்படின்னா இந்த பாஸ்டர் என்ன சொல்ல வராரு? சார் கீரியை உள்ள விடாதீங்க சார், அப்பதான் சார் இந்த பாம்பெல்லாம் நல்லா வளரும். கிருபை பேசக்கூடாதான். அப்படின்னா கீரியை உள்ள விடாதீங்கன்னு அர்த்தம். சப்புன்னு அரைஞ்சிருவேன். கீரி வந்தால் தானே பாம்பை கடிக்கும், கிருபை வந்தால் தானே பாவத்தை கழிக்கும். ஆமே. முந்தின அதிகாரத்தில் அது பேசுறாரு. பேசிட்டு தான் அடுத்த அதிகாரத்தில் தொடங்குறாரு. வாசிங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படி பாவத்தில் நிலை இருக்கலாம் என்று சொல்லலாமா? கூடாதே. கூடாதேன்னா என்ன அர்த்தம்? should not இல்ல, cannot. நீ சொல்ல முடியாது, ஏன்னா நீ செத்துட்ட. அதான் எழுத வர்றாரு. வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. பாவத்துக்கு மரித்த நாம் மனுஷனால் கூடாதது. கூடாததுன்னா should not, cannot. cannot. மனுஷனால முடியாதது தேவனால் முடியும். இந்த இடத்துல சொல்றார், கூடுமா செய்யலாமா? முடியாதே. அதான் அர்த்தம். கையை தட்டு. கூடாதே அல்ல, முடியாதே. அடுத்த வசனம். பாவத்துக்கு மரித்த நாம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பாவத்திற்கு மரித்திருக்கிறீர்கள். 7 மணி மாதிரி தெரியுது, 7 மணி இல்ல 5 மணி. அல்லேலூயா சொல்லுங்க. 5 மணி மாதிரி தெரியுது, 5 மணி இல்ல 7 மணி. நீ என்ன மணி நினைக்கிறியோ அது மணி அல்ல. கடிகாரம் எந்த மணியை காட்டுகிறதோ அதுதான் மணி. நீ பாவத்துக்கு செத்துட்ட. ஞானஸ்நானம் எடுக்கும் போது அத வாசிங்க அந்த அவசரத்தை. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல. ஜஸ்ட் a minute. இந்த வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்கு உள்ளாக, பாருங்க, மரணத்திற்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஞானஸ்நானம் பெற்ற உடனே you are connected with the image of death, Christ death. அவருடைய மரணத்தோடு அந்த சாயல் உங்களுக்குள்ள வந்துருச்சு. இந்த சாயல்னா என்னன்னு உங்கள்ட்ட பேசிட்டு இந்த வாரத்தில் முடிக்கிறேன். அடுத்த வாரம் மரணத்தின் சாயலை தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் உயிர்த்தெழுதல் சாயல். இந்த வாரம் சாயல்னா என்னன்னு மட்டும் பேசுகிறேன். அவருடைய மரணத்தின் சாயலில் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்கள். அடுத்த வசனம். மேலும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றீங்கனாலே நீங்க அவர் மரணத்துடைய சாயல் உங்கள்ட்ட வந்துருச்சுன்னு அர்த்தம். புரியலனாலும் ஒரு ஆமென் சொல்லுங்க. சாயல்னா என்ன நாளைக்கு நான் புரிய வைக்க சொல்றேன். ஆமா, முதல்ல டோக்கனை வாங்கிக்காங்க. அப்போ தான் அடுத்து டீ கொண்டு வரும்போது டோக்கன் வச்சுருக்கவங்க கொடுத்து டீயை வாங்க முடியும். ஆமாம், என்ன டோக்கனை கொடுக்குறீங்க நான் பண்ணக்கூடாது. இது டீ வரப்போதுக்கு முதல்ல ஆமேன்னு சொல்லிடுங்க, வாங்கிக்காங்க, டோக்கனை வாங்கிக்காங்க முதல்ல. ஆமேண்ணா
முந்தின வசனம் காட்டுங்க. கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்நானம் பெற்றோம். பெற்றோம்னா என்ன அர்த்தம்? மரணத்தோடு இணைக்கப்பட்டோம். அடுத்த வசனம், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஓகே. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டு இருப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? டெத்தோடைய சாயல் வந்துருச்சுனாலே அந்த சாயல் உங்களை எங்கே கொண்டு போயிரும்னா உயிர்த்தெழுதலின் சாயல் கொண்டு போயிருமா. புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் சொல்கிற புரியுதா? ஜெயிண்ட் வீல் இருக்குது பார்த்தீங்களா, ராட்டினம்னு வாங்கல நம்ம. இப்போ அதே பெருசாக செஞ்சேன் ஜெயிண்ட் வீல். அது வந்து மேலே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ஒருத்தர் இப்படி தான் என்ன ஏற்றுனாங்க. அது சொல்கிறேன் அப்புறமேட்டுக்கு. அதே இப்படி பார்த்த உடனே அவரை பார்த்து, என்ன சார் இவ்வளோ உயரத்தில் எப்படி சார் ஏறுனீங்க? ஏணியை போட்டு ஏறினீங்களா? எப்படி ஏறினீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார்? வண்டி இங்கே இருக்கும்போது நான் ஏறல, கீழே இருக்கும்போது ஏறினேன். கீழே இருக்கும்போது இணைக்கப்பட்டனால அது வந்து மரணத்தின் சாயல் இருந்த என்ன இப்போ உயிர்த்தெழுதலின் சாயல் எனக்கு கொண்டு வந்துருச்சு. அல்லேலூயா. நீங்கள் மரணத்தின் சாயலில் மட்டும் இணைங்க, கொஞ்ச நேரத்தில் அப்படியே உயிர்த்தெழுதல். அரா ராஜா அதைத்தான் சொல்றார். நீ மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டால் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்பீர்கள். அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. இப்ப மரணத்தின் சாயல்னா என்ன அப்படின்னு நீங்கள் மரணத்தின் சாயல் இணைக்கப்பட்டிருக்கிறதை அறிந்து கொள்ளும் போது மரணத்தின் சாயலின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க ஆரம்பிக்கிறீர்கள். முதலாவது the blessing of the image of Christ death. அதை பார்க்க போறோம். சிலுவை மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்ட கனெக்ஷன், அல்லட்டி அந்த சாயல் உங்க மேல, அதாவது சிலுவை மரணத்தின் சாயல் உங்கள் மீது இருக்கிறது. அந்த மரணத்தின் சாயல்ல சில ஆசீர்வாதங்கள் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஆசீர்வாதங்களை ஒரு வாரம் 2 வாரம் பார்ப்போம். லென்த் டேஸ் முடிகிற கரெக்டா இருக்கும். அப்படியே உயிர்த்தெழுதல் சாயல் வரும்போது நேரம் ஈஸ்டர் வரைக்கும் நீங்கள் மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்பதை அறிந்து கொள்ளும் போது மரணத்தின் சாயலின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க ஆரம்பிக்கிறீர்கள். ஞானஸ்நானம் நம்மை மரணத்தின் சாயலில் இணைக்கிறது. நாம் அவருடைய மரணத்தின் சாயலில் எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். மரணத்தின் சாயலில் எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறோம்? the image of his death, அவருடைய மரணத்தின் சாயல். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. ஏன் மேல ஒரு சாயல் இருக்கு. அந்த சாயல் என்னன்னா மரணத்தின் சாயல். என்கிட்ட ஒரு சாயல் வெளிப்பட போகுது. அந்த சாயல் என்னன்னா உயிர்த்தெழுதலின் சாயல். நான் மரணத்தின் சாயல் என் மேல் இருக்கிறதினால் உயிர்த்தெழுதலின் சாயலை இந்த உலகம் பார்க்க போகிறது. ஆமென், ஆமென். இப்ப சாயல் என்பதின் அர்த்தத்தை புரிந்து கொண்டால்தான் மரணத்தின் சாயல் என்றால் என்ன என்பதை நீங்கள் பார்க்க முடியும். சாயல் என்பதை முதலாவது எங்க வருகிற இந்த வார்த்தை? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வேதம் சொல்கிறது. அங்கதான் சாயல் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. அந்த சாயலோட மீனிங்கை பார்த்துட்டீங்கன்னா மரணம் வந்து எப்படி நம்மள்ட்ட வேலை பார்க்குது, அந்த மரணத்தின் சாயல் புரிஞ்சுக்கலாம். வாசிங்க சீக்கிரம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஹல்லேலூயா. செலிம் அப்படின்னா ஹீப்ரூல சாயல் அப்படின்னு அர்த்தம். சாயல் அப்படின்னா கட் அவுட் அப்படின்னு அர்த்தம். கட் அவுட் அப்படின்னா என்ன? சாயல். கட் அவுட் மீன்ஸ் ஒரு பலகையிலிருந்து ஒரு உருவத்தை அப்படியே கட் பண்ணி எடுக்கிறீங்க. இல்லாட்டி ஒரு 1 கிலோ அல்வாவிலேருந்து ஒரு 100 அல்வாவை கட் பண்ணி வெளியே எடுக்கிறீங்க. எடுத்த உடனே இதை சாப்பிட்டு பார்க்குறீங்க. இதில் என்ன இருக்கும் சொல்லுங்கள்? அல்வாவில் என்ன இருக்கும்? ஒவ்வொன்றா சொல்லுங்கள். இப்படிலாம் சொல்ல வேண்டாம். இந்த அல்வாவில் என்ன இருக்கும்? இந்த 100 கிராம் அல்வாவில் என்ன இருக்கும்? இந்த 1 கிலோ அல்வாவில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இந்த 100. ஆமென். அவர் 1 கிலோ அல்வானா
நான் 100 கிராம் அல்வாடா, கையை தட்டு. ஆமென்.